நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நம்ம இந்தியாவோட 80வது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சென்னையில இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இன்னைக்கு காத்தால கொடி ஏத்துனாங்க. இது எல்லாமே இன்னைக்கு மார்னிங் நம்ம பார்த்திருப்போம். கொடி ஏத்தின பிறகு சில முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு ஒன்னொன்னா புட்டு புட்டு வைக்கிறேன், வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர்கள் நம்ம நாட்டுக்கோசம் சண்டை போட்டு கை கால் ஏதாவது இன்ஜூரிஸ் அந்த மாதிரியான டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா ஆயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்த்லி பென்ஷன் முன்னாடி 5000 இருந்துச்சு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 7000 மாத்திருக்காங்க. ரெண்டாவது நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு சார்பா இருக்கக்கூடிய பல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கக்கூடிய பென்ஷன் அப்படின்றத 23,000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் யாரெல்லாம் நம்ம நாட்டுக்கோசம் இறந்துட்டாங்களோ அவங்களோட குடும்பத்துக்கு இதுக்கு அப்புறத்துல இருந்து மாசம் மாசம் 12,500 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நாலாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது முன்னாள் படை வீரர், அவங்களுக்கு பொண்ணு இருக்கு அப்படின்னா அவங்களோட கல்யாண செலவுக்கு 50,000 வரைக்கும் கவர்மெண்ட் காசு தராங்க. இதுல ஒரு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அதாவது மொத்தமே 2 பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த 50,000 அப்படின்றது கிடைக்கும். ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்களுக்கு 50,000, ரெண்டாவது பொண்ணுக்கு 50,000 அப்படின்றது கிடைக்கும். அஞ்சாவது கட்டபொம்மன், வஉசி, முத்து ராமலிங்கம், மருது சகோதரர், இவங்களோட வம்சாவளிக்கு மாசம் மாசம் 10,500 ரூபாய் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலரா தர இந்த அஜித்தை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மக்களே.